ஆனால் ஏலியன் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய விதத்தில் பார்த்துருக்கோம். திடீர்னு நாடை காலி பண்ணோம், வீடை காலி பண்ணோம். ஆனால் இந்த ஏலியன் கொஞ்சம் வருத்தப்படாத வாலிபர் சிங் ஏலியன் மாதிரி இருக்கு பார்க்க. இது எந்த டீமில் சேர்ந்து வருதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணே. இல்லை, இந்த ஐலாண்டில் இருக்கிற இந்த ஏலியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டைலில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நாங்கள் அதோட சேர்ந்து அது ஸ்டைலுக்கு மாறிடுவோம். ஸோ அப்படி தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன் அந்த ஸ்டைலில் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அது சொல்ல முடியாது. அதில் திட்டுவார் ரவிக்குமார். அது ரிவீல் பண்ண வேணாண்ணா. அது நெக்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஜென்ரல் எல்லாரும் கேட்பாங்களா 12th முடிச்சோன்னா அப்புறம் எந்த காலேஜ், அப்புறம் எப்போ கல்யாணம், அப்புறம் எப்போ விசேஷன் கேட்டுன்னு இருப்பாங்க. இவ்வளோ பயணத்தில் இவ்வளோ டீமில் இவ்வளோ நடக்கும் போது அப்புறம் எப்போ அயலான்னு ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் உங்களுடைய மனநிலை இல்லை என்ன விஷயம் உங்களுக்கு தோணும்ல? ஐயோ சீக்கிரம் கொண்டு வந்துடணும்னு ஃபஸ்ட்டு தோணும். அப்புறம் என்ன தோணுன்னா, ஃபஸ்ட்டு பிலீஃப் வந்து இது இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த படம் வந்து அன்னைக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் அன்னைக்கான படமாக தான் இருக்கும். ஸோ அவர் கதை சொல்லும் பொழுதே ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கதையை தான் சொல்லியிருக்காரு. அதனால இது கரெக்டாக போகுன்றது தான். அண்ட் அதை தாண்டி நாங்கள் என்ன டிலே ஆனாலும் நான் எங்கள் மைண்டில் இருந்ததுன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதை நம்பி தான் ஆரம்பித்தோம் இந்த படம். ஸோ அதோட போய் கரெக்டாக குவாலிட்டி கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்றது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் உள்ளே எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அண்டு படம் பார்க்கும்பொழுது இப்போ நான் இருக்கேன், யோகி பாபு இருக்காரு, கருணா, பாலசரவணன், கோதன் அண்ணா, இவ்வளோ பேர் இருக்கோன்னா ஃபன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை தாண்டி இதில் கிடைக்க போகிற அந்த மேஜிக் என்ன அப்படின்றது தான். அதுக்கு வந்து ஒரு நேரம் தேவைப்பட்டது, பொறுமை தேவைப்பட்டது. அந்த பொறுமை எங்களுக்கு லைட்டாக அப்படி டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நாங்கள் ரவிக்குமாரை பார்த்துப்போம். அவர் வந்து அதெல்லாம் கரெக்டாக வருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பொறுமை இருந்ததுனால ஓகே இது கரெக்டாக டெலிவர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருந்தது. அதை இன்னைக்கு கொண்டாடுறோம்னு நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசி நடிக்கணும் அப்படின்னா நடிச்சிருக்கீங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் வசனம் பேசுவாங்க, நீங்கள் கம்முன்னு இருந்து நடிக்கணும்னாலும் நடிச்சிருக்கீங்க. பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு இந்த படத்தில் ஒரு சிச்சுவேஷன் இருந்து எல்லா நேரத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏலியன் எங்கே இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைண்ணா, அப்படி நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க எப்படி நடிக்கிறதுனா இல்லை, ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு 5 minute சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸில் வந்து நான் தனியாக தான் இருப்பேன் ஷூட்டிங்கில். பக்கத்தில் இங்கே இருக்குது, இப்போ இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கு, அது இப்படி பேசும் அப்படி பேசும்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். அதில் நடிச்சிட்டே இருப்பேன். ஒரு 2வது நாள் 3வது நாள் போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டியூன் ஆகிடுச்சு. நான் நினச்சது வந்து ஆஹா நாளையிலேருந்து யோகி பாபு வராரு உள்ள, என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்றத என் மைண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் யோகி பாபு கருணாலாம் வரும்போது ஒரு சீனில் ஏலியன் ஆப்போசிட்டில் இருக்கும். இதில் கூட வணக்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய சீன். அது ஆப்போசிட்டில் இருக்கும். நாங்கள் 3 பேர் நின்று நடிக்கணும். 3 பேர் வேறு வேறு இடத்துல பார்த்துட்டு இருப்போம். எலினை கரெக்டாக ஒரு ஹைட்டில் இருக்கணும், கண்ணு கரெக்டாக இருக்கணும், பார்க்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு நேரம் வந்து என்னங்க நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாருங்க, எல்லாம் நேரம் இங்கே பாருங்கள் ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவர். ஸோ அது பெரிய சேலஞ்ச் தான் அது. ஏன்னா நம்ம அது நேச்சுரலாக நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, வெங்கடேஷ்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட், அவரை வச்சு ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் வச்சு கரெக்டாக நடிச்சு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் நடிக்கணும். 3 முறை பண்ணணும் எவ்ரி ஷாட். ஒரு ஷாட் அவரை வச்சுட்டு ஃபுல்லாக நாங்கள் பண்ணணும். அப்புறம் அவர் எடுத்துருவாங்க, அவர் இல்லாமல் ஒரு தடவை பண்ணணும். அப்புறம் சிஜியில் அந்த லைட்டெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு க்ரோம் பால்னு ஒன்று வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு முறை வந்து அதுக்கு நாங்கள் நடிக்க தேவையில்லை, ஆனால் ஃபுல் கேமரா மூமெண்ட்டை அவங்க ஷூட் பண்ணணும் அதை. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஷாட்டுக்கு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபன்னாக இருந்தது, நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் அதை தாண்டி வந்து அது கரெக்டாக வரும்னும் போது ரவிக்குமார் சொல்லுவார் இந்த இடத்துல இருந்து அது இப்படி இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லி. அதை கேட்கும்பொழுதே நமக்கு வந்து மைண்டில் வந்து ஒன்று ஃபீல் ஆகும். எனக்கு வந்து நான் அனிமேஷன் படம், சூப்பர் ஹீரோ படத்துக்கு நான் பயங்கர ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அந்த மாதிரி படங்கள் பார்ப்பேன். அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு படம் வராதான்னு நான் நிறைய நாள் நினச்சது உண்டு. பட் அந்த மாதிரி ஒரு படத்தை நானே பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதுக்கு வந்து 2 பேர் தான் நான் காரணம் சொல்லணும். ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று நம்மளோட தமிழ் சினிமா ஆடியன்ஸ். அவங்க கொடுத்த இந்த இடம் தான் இதை பண்ண வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கும் கண்டிப்பாக. எங்களுக்கு புரியாம நான் ஒன்று கேட்கணும், அயர்லாண்டில் திஸ் கிரீன் மேன் என்ன மாதிரியான கேரக்டர்னு? அவர் போஸ் பாண்டியா இல்லை டாக்டர் வருணா? இல்லை, அவர் போஸ் பாண்டியாவும் இருப்பார், நிறைய கலாய்க்கிறதும் இருக்குது அந்த கேரக்டருக்கு. நீங்கள் எண்டில் பார்த்தீங்க ஒரு ஃபன் அதுவும் இருக்குது, சைலண்ட்டான அது பேசுகிற விஷயங்களும் இருக்குது, அதை ரியாக்ட் பண்ணுற விஷயங்களும் இருக்குது, அதை தாண்டி மாஸான விஷயங்களாமும் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணுறேன். ஃபைனல் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஒரு சைடு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், ரெமோ, நம்ம வீட்டு பிள்ளை, டான், இந்த மாதிரியான படங்கள். இந்த சைடு எடுத்து பார்த்தோன்னா வேலைக்காரன் இருக்கு, கனா இருக்கு, டாக்டர் இருக்கு, மாவீரன் இருக்கு, இப்போ அயலான் இருக்கு. ஓகே, நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி எங்கள் அண்ணன் பர்ஃபார்மரா இல்லை என்டர்டெய்னரா? பர்ஃபார்மிங் என்டர்டெய்னராக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்ருக்கேன். தைரியமாக சில படங்களை முயற்சி செய்யணும் அப்படின்றது தான், என்னை நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணுன்றது தான் ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சி. ஸோ ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத தாண்டி பர்ஃபார்மிங் என்டர்டெய்னராக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை.
உங்களை எல்லா படைப்புலையும் ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா இங்க இருக்க அத்தனை பேரும் நாங்க கூட டிராவல் பண்ணுவோன்னே இந்த பொங்கல் அயலானுக்காக காத்திருக்கோம். கண்டிப்பா சக்சஸ் மீட்ல இதே மாதிரி ஒரு மேடையில் உங்களை சந்திக்கணும்ன்றதுக்காக காத்திருக்கோண்ணே. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் நீங்க. தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே. அண்ணா வித் யோர் பெர்மிஷன் நாங்கெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம்னால இன்னொரு முறை ட்ரெய்லர் மட்டும் டீசர் மட்டும் பார்த்தலாமாண்ணே? எஸ், நானும் உட்காந்து பார்த்துருவா. நைஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ, லவ் யூ.